பேடிஎம்ல இருக்கக்கூடிய குக்கு எஃப்எம்மோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படின்ற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே குக்கு எஃப்எம்மோட அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எதற்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட யூபிஐ பின் நம்பர் வந்து கேட்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து குக்கு எஃப்எம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் டிடெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு பேடிஎம்மில் இருக்கக்கூடிய குக்கு எஃப்எம்மோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.